ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக்கில் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இந்த அப்பா சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி சீசாகி தான் வந்தது. ஆனால் இது கஸ்டமர் சொல்லும்போது ஒரு 20 நாளாக வண்டி எடுக்கல, அதனால் கிக்கர் ஜாம் ஆகிடுச்சு, வண்டி சீஸ் ஆகல, நல்லா தான் இருக்குது. பையன் ஓட்டிருந்தாரு, ஆயிலாம் ரெகுலராக மாற்றுறாரு, ஆனால் வண்டி இதுமாதிரி கிக்கர் ஜாம் ஆகிடுச்சுன்ட்டு நான் சொன்னேன். ஆயில் இல்லாமல் ஓட்டி தான் வண்டி சீஸாக இருக்குன்னு. கஸ்டமருக்கும் கொஞ்சம் குழப்பம் தான், சரி நம்ம கரெக்டாக ஆயில் மாற்றுறோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் எதுவுமே தான் அந்த வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி காமிச்சோம். ஏன் அது காமிக்கணும்னா, இந்த மாதிரி வண்டி ஓட்டாதீங்க, எப்பவும் ஆயில் வந்து கரெக்டாக செக் பண்ணி ஓட்டுங்க. எப்பவுமே ஆயில் செக் பண்ணால் மட்டும் தான் வண்டி இந்த மாதிரி தான் ஆகும். ஆனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆன் பண்ணுங்க, நீங்கள் கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகும். ஓகேங்களா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த வீடியோ நிறைய கோரிக்கை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வண்டி பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த வண்டி தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், வண்டியை பார்த்துங்க. இது நம்ம ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது காமிக்கிறேன். இது வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வண்டியில் என்னென்ன பண்ணுறேன்னு தான் உங்கள் வண்டி இதுமாரி ஆயிடுச்சு என்னென்ன பண்ணணுன்னு தான் காமிக்கிறேன். இப்போ முதல்ல சொல்லிடுறேன், அதை நான் ஒரு வீடியோவாக எடுத்துருக்கேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த ப்ளக்கை கட்டணும். ப்ளக்கை கட்டி இதில் ஆயில் வண்டி போடணும். வண்டி ரொம்ப சீஸ் ஆச்சுனாவே கண்டிப்பாக ஆயில் அதிகமாகவே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ப்ளக்கை மாட்டாதீங்க, அப்படியே கிக் பண்ணுங்கள். கிக் பண்ண கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா தான் அந்த பிஸ்டன் கீழே மேலே இறங்கி ஏறினா தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் அப்படியும் இந்த கிக்கரு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா மேக்னெட் சைடு கட்டணும். மேக்னெட் சைடு கட்டி மேக்னெட்டை கட்ட தேவையில்ல. மேக்னெட்டை போல்டை வந்து நீங்கள் லூஸ் அப்படியே கொஞ்சம் மேலே கீழே நீங்கள் ஷேக் பண்ணாவே மேக்னெட் கொஞ்சம் ரொட்டேஷன் ஆச்சுனாவே பிஸ்டன் மேலே கீழே இறங்கிடும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு ப்ளக்கை போட்டு நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாவே வண்டி 100% ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் 100% ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வண்டியில் வந்து ஸ்மோக் அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஒரு வண்டி இதுமாரி சீஸ் ஆகிடுச்சின்னா எப்படி நம்ம ஈஸியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி தான் காமிப்பேன். இப்போ இன்றைக்கி இந்த அப்பாச்சியில் 180 பார்க்குறோம். ஓகே, இப்போ நான் அந்த வண்டி எப்படி சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன், ஆனால் இது கொஞ்சம் இதுதான், ஏன்னா கிக்கரே ஜாம் ஆகிடுச்சு. இது ஒரு ஆள் ஏறி நிற்கலாம், அவ்வளோ அளவு ஜாம் ஆகிட்டுருக்கு. அதனால தான் உங்களுக்கு சிம்பிளாக நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? சரி வாங்க, நம்ம வீடியோ நம்ம ஒர்க் ஷாப் எடுத்துன்னு போய்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். வண்டியில் எவ்வளோ ஸ்மோக் வருது நீங்களே பாருங்கள். ஆனால் வண்டியை வந்து இந்த மாதிரி யூஸே பண்ணாதீங்க, கரெக்டாக ஆயில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு அப்பாச்சி தான். இந்த வண்டி சீசாயின்ட்டு வந்திருக்கு வண்டி. இங்கே பாருங்கள், தெரியுங்க. அடிக்கவும் இல்லை பாருங்கள், ஏறி நிற்கிறான் ஒரு பையன். இருக்கிறாட்டா அப்படியே நெல் உடையாது. போதுங்களா? ஒரு வண்டி ஆயில் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஆயிலே மாற்றாமல் வண்டி ஓட்டினாவே இந்தமாரி நிலமை தான். அதனால தான் நிறைய வாட்டி சொல்கிறது, ஆயில் முக்கியமானது. ஓகேங்களா? கரெக்டாக 2 மாதம் ஒரு வாட்டி, 3 மாதம் ஒரு வாட்டி கரெக்டாக ஒரு 2000-3000 கிலோமீட்டர் ஆயில் மாற்றிடுங்க. இந்தமாதிரி பிரச்சனை வராது. இந்த வண்டி என்ன பிரச்சனை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ப்ளக்கை கட்டி ஆயில் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஒன்று செக் பண்ணோம். ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் ப்ளக்கை போட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டா கூட ஆயில் போட்டு கண்டிப்பாக இது போர் ஒர்க் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டி சுத்தமாக ஜாம் ஆகிடுச்சு, சீஸ் ஆகிட்டுருக்கு. இதில் ஆயில் போடுறேன், கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. இப்போ தான் அப்படியே இந்த மேலே சைடில் வந்தால் தெரியும். இதுங்களா? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஆகுது. இந்த வீல் வந்து நம்ம செல்ஃபுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அதனால் வைக்க மாட்டேன். இப்போ கொஞ்சம் நம்ம அந்த இப்போ இது போரில் வந்து ப்ளக்கை கட்டிட்டு ஆயில் போடுறதால கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுது இப்போது. ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகணும்னா கண்டிப்பாக 100% கண்டிப்பாக இன்ஜின் பண்ணி தான் ஆகணும். இது எதுக்கு நான் எடுக்கணும்னா, இதேமாரி வண்டி நடுவில் நினச்சினாவே இதுமாரி தான் பண்ணணும். ஓகேனா? நம்ம கரெக்டாக நம்ம ப்ளக்கை கட்டிட்டு ஆயில் போட்டு கொஞ்சம் மேக்னெட்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு கிராங்க் ஷாஃப்ட்டை அதுக்கப்புறம் பண்ணிங்கனாவே அந்த பிஸ்டன்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் ஆயில் போட்டிங்கன்னா. ஆனால் கண்டிப்பாக ஸ்மோக் அதிகமாக அடிக்கும். பாருங்கள், இப்போ நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வண்டியில் வந்து சுத்தமாக ஆயிலே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பழைய தான் ஊற்றுறோம். இல்லை புது ஆயில் போட்டால் ஏன்னா வண்டியில் ஸ்மோக் வரும்,
அப்புறம் இன்ஜின் நாய்ஸ் எதனா இருக்கணும் அதுன்னு சொல்லதெல்லாம் செக் பண்ணணும் நம்ம. இப்போ பழைய ஆயில் ஊற்றிட்டு நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஓகே இன்ஜின் கண்டிஷன் பொறுத்து நம்ம போர் பண்ணலாமா இல்லை இன்ஜின் கிராங்க் ஷாட் ரெடி பண்ணலாமா அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ என்னாச்சுன்னா இப்போ நம்ம ப்ளக்கை கட்டி ஆயிலெலாம் போட்டோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுமாரி ரொம்ப சீசாக இருந்தது கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவே போடுங்க, அப்போ தான் நல்லா பிஸ்டன் அந்த போர் உள்ள இறங்கும் ஆயில். ஓகேங்களா, நீங்கள் லைட்டாக போட்டால் கண்டிப்பாக வராது. நிறைய போட்டு அதேமாரி அந்த பக்கம் நம்ம மேக்னெட் சைடில் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி இந்த மேக்னெட் ஃப்ரீயாகவே இருக்கும், உங்களுக்கு ஃப்ரீயாக நல்லா சுற்றிச்சுனாவே கண்டிப்பாக ஓரளவு இதாக இருக்கும். இப்போ நம்ம கிக் பண்ணுறோம், கிக் பண்ணு. ஓகே, இப்போ அந்த பழைய நிலைமை அந்த சவுண்டு தெரியுதுங்களா இப்போ? ஓகே, இப்போ பக்கம் இருக்குது. இப்போ அந்த சைடு வரேன். கீ ஆன் பண்ண, கீ ஆன் பண்ணிட்டு நல்லா ஒரு 2-3 நாள் ஒரு 10 அடி கூட அடிக்கலாம். ஆச்சா கண்டிப்பாக வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஆனால் வண்டியில் ஸ்மோக் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாவே ஓகேவா, ஸ்டார்ட் ஆகிடுச்சா. இப்போ நீங்கள் சைலன்சரில் பார்க்கலாம். தெரியல எவ்வளோ ஸ்மோக் வருது. இது ஒரு அப்பாச்சி மாடல் தான் இது. இதெல்லாம் பண்ணால் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வண்டியை ஓட விட்டுறணும், கொஞ்சம் ஆயிலில். ஏன்னா வண்டி போரில் இருக்க ஆயிலெலாம் கொஞ்சம் அப்படியே வெளில போயிடும், ஸ்மோக் கொஞ்சம் கம்மியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம 8 போர் பிரித்து போர் பண்ணலாமா இல்லை கிராங்க் ஷாட் பண்ணலாமான்ட்டு நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோ எதுக்குன்னா கண்டிப்பாக இந்தமாரி வண்டி சீஸ் ஆகி நடுரோட்டில் நிற்கும் போது இந்தமாரி விஷயம் தான் பண்ணோம். நான் நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன். இப்போ இந்த அப்பாச்சி வந்ததால் இந்த உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு வண்டி ஓட்டம் அப்படியே எவ்வளோ போக போகிறேண்ணா பாருங்கள், எவ்வளோ போகன்ட்டு. அப்படியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே ஓடினே இருக்கணும், அது எவ்வளோ கம்மியாகும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வண்டி இதுமாதிரி நடுவில் நின்றுச்சுன்னா நடுவில் நிற்காத அளவுக்கு பார்த்துங்க. ஓகேங்களா, வண்டியில் வந்து எப்பவும் ஆயில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். வண்டி கரெக்டாக நிறைய பேர் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் பெட்ரோல் போட்டு வண்டி ஓடினே இருந்து விட்றாங்க, தவிர கரெக்டாக 2000 கிலோமீட்டருக்கு ஆயில் மாற்ற மாட்டாங்க. ஆயில் மாற்றலாம் இந்த மாதிரி பிரச்சனை வரும். இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நம்ம எப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எடுத்து தான் இந்த வீடியோவில் சிம்பிளாக காமிச்சிருப்பேன். அதே மாதிரி எப்பவும் சொல்கிற மாதிரி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். ரிப்ளை பண்ண கமெண்ட் வந்து கண்டிப்பாக நான் உள்ள வீடியோ போட்டிருப்பேன், பாருங்கள். லொக்கேஷன் கூடிய சீக்கிரம் சொல்லுவேன். பெரிய வேணாம், பெரிய ரொம்ப டைட்டாக போயிட்டு. ஓகேங்களா, இது நல்லபடியாக பார்ப்போம்.